வணக்கம் நண்பர்களே. நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வரும் நமது நண்பர்களுக்கு 10 வினாக்களானது தொடர்ந்து பகிரப்பட்டு வருகிறது. தொடர்ந்து இன்றைய தினத்திற்கான வினாக்களை பார்க்கலாம். இதற்கு முன்பு நமது மகிழ் துளிர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா செஞ்சு வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நமது வீடியோ தகவல்கள் தங்களை மீண்டும் வந்து சேரும் என்பதை தெரிவித்துக் கொண்டு முதல் வினாவை பார்க்கலாம். வாட் இஸ் த ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஐக்யூ? ஐக்யூ என்பதன் விரிவாக்கம் என்ன? ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ் குவான்டிட்டி, ஆப்ஷன் பி இன்டெலிஜென்ட் குவாலிட்டி, ஆப்ஷன் சி இண்டிவிஜுவல் கொஸ்டின், ஆப்ஷன் டி இன்டெலிஜென்ட் கொஸ்டின். இன்டெலிஜென்ட் குவான்டிட்டா, இன்டெலிஜென்ட் குவாலிட்டியா, இண்டிவிஜுவல் கொஸ்டினா, இன்டெலிஜென்ஸ் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ் குவான்டிடென்ட் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். எல்லாத்துக்குமே தெரியும் இது. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஐக்யூ இஸ் யூஸ்டு டு மெஷர். ஐக்யூ எதை அளவிடுவதற்கு பயன்படுகிறது? ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ், ஆப்ஷன் பி பாடி வெயிட், ஆப்ஷன் சி ஹைட், ஆப்ஷன் டி மஸ்குலர் ஸ்ட்ரென்த். அறிவுத்திறனையா, உடல் எடையா, உயரமா, தசை வலிமையா? ஐக்யூனாலே நம்ம ஐனாலே நம்ம இன்டெலிஜென்ட் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து அறிவுத்திறனை அளவிடுறதுக்கு தான் பயன்படுகிறது. ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். ஹூ இஸ் அசோசியேட்டட் வித் தி கான்செப்ட் ஆஃப் ஐக்யூ? ஐக்யூ என்ற கருத்துடன் தொடர்புடையவர் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வில்லியம் ஸ்டெம், ஆப்ஷன் பி பாவ்லோ, ஆப்ஷன் சி தாண்டைக், ஆப்ஷன் டி கோஹ்லர். வில்லியம் ஸ்டெர்னா, பாவ்லோவா, தாண்டைக்கா, கோஹ்லரான்னு கேட்டிருக்கிறாங்க. இதில் ஒன்றும் இல்லை, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உளவியலில் வந்து சொல்லியிருக்கிறாங்க, கிளாசிஃபிகேஷன் ஒன்று மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதில் கோஹ்லர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, சிம்பான்சி குரங்கை வச்சு அவர் ஜென்ம நாட்டை சேர்ந்தது. சிம்பான்சி அப்படிங்கிற ஒரு மனித குரங்கை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருப்பார். தாண்டேக் அப்படிங்கிறது முயன்ற ட்ரையல் அண்ட் எரர் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அவர் அமெரிக்க நாட்டை சேர்ந்தவர். பாவ்லோ அப்படிங்கிறது ஒரு நாயை வச்சு சோதனை பண்ணியிருப்பாரு. இவர் ஒரு ரஷ்ய நாட்டை சேர்ந்தவர். வில்லியம் ஆல்பர்ட் பீனைட் அப்படிங்கிற நுண்ணுயிரின் தந்தைன்னு சொல்லுவோம். ஐக்கியூ என்ற கருத்தோட தொடர்புடையவர் வந்து வில்லியம் ஸ்டென். ஸோ இதுக்கான ஆன்சர் இப்போ பொருந்திருக்கும் நினைக்கிறேன். ஆப்ஷன் ஏ வில்லியம் ஸ்டென் தான் இதுக்கான சரியான ஆன்சர். வாட் இஸ் த தமிழ் மீனிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ்? இன்டெலிஜென்ஸ் என்பதன் தமிழ் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ், ஆப்ஷன் பி பர்சனாலிட்டி, ஆப்ஷன் சி மோட்டிவேஷன், ஆப்ஷன் டி எமோஷன். அறிவுத்திறனா, ஆளுமையா, ஊக்கமா, உணர்ச்சியா? இன்டெலிஜென்ஸ்னா அறிவுத்திறன் தான்ன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் A person with a high IQ generally performs better in. IQ அதிகமாக உள்ளவர் பொதுவாக எதில் சிறப்பாக இருப்பார்? ஆப்ஷன் ஏ இன்டெலெக்சுவல் ஆக்டிவிட்டீஸ், ஆப்ஷன் பி ஹைட், ஆப்ஷன் சி வெயிட், ஆப்ஷன் டி ஸ்பீடு ஒன்லி. அறிவுசார் செயல்களிலா, உயரத்திலா, எடையிலா, வேகத்தில் மட்டுமான்னு கேட்குறாங்க. அறிவு சார்ந்த செயல்களில் தான் வந்து ஐக்கியூ அதிகமாக உள்ளவர்கள் இருப்பாங்க. இது ஒரு இது இருக்கு, சீக்ரெட்ஸ் இருக்கு. மீத்திறன் மேதையர்கள், பேதையர்கள், மூடர்கள், முட்டாள்கள், திறமையானவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீக்வன்ஸ் இருக்கு. அது நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த இதை நான் ஒரு இதை போடுறேன், எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கணும் அப்படின்றத. திறமையானவர்கள், சாதாரண மனிதர்கள், பேதையர்கள், மூடர்கள், முட்டாள்கள், அவங்களுக்கு எவ்வளோ ஐக்கியம் இருக்கும் அப்படிங்கிறத இருக்கு. அது கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சிருக்கணும். அதுல இருந்து கொஸ்டின் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு இதை வந்து ஒரு பாக்ஸில் போட்டு கிளியராக நாம் வந்து எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கும், யார் யாருக்கு என்னன்றதை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் மென்டல் ஏஜ்? மென்டல் ஏஜ் என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ மென்டல் ஏஜ், ஆப்ஷன் பி பிசிக்கல் ஏஜ், ஆப்ஷன் சி பர்த் ஏஜ், ஆப்ஷன் டி ஸ்போர்ட்ஸ் ஏஜ். மன வயது, உடல் வயது, பிறந்த வயது, விளையாட்டு வயது அப்படின்னு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ உடல் வயதை வந்து பிசியாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால வயதை வந்து குரோனாலிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பள்ளியில் வந்து ஒரு மாணவனை சேர்க்கும் போதோ, விளையாட்டில் ஒரு மாணவனை வீரரை வந்து கலந்துக்கல செய்யும் போதோ, அப்போ வந்து நம்ம வந்து குரோனாலிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிசியாலஜிக்கல் ஏஜ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து மீசை முளைக்கிறது, இந்த மாதிரி ஒரு ஏஜை வந்து நம்ம குரல் மாற்றம்,
உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்களை தான் நம்ம அதை சொல்லுவோம். மென்டல் ஏஜ்னா மன வயது. மென்டல் ஏஜ் மணல் ரீதியா அவங்க வந்து ஐக்கியோ மென்டலி எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வயது இருக்கு இல்லையா, அதுதான் வந்து நம்ம மென்டல் ஏஜ் அப்படிங்கிறத சொல்றோம். மென்டல் ஏஜ்னா எம்ஏ அப்படின்றத நம்ம சொல்லுவோம், மன வயது அப்படிங்கிறது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மென்டல் ஏஜ் அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சர். வாட் இஸ் த ட்ரெடிஷ்னல் ஃபார்முலா ஃபார் கால்குலேட்டிங் ஐக்யூ? ஐக்யூ கணக்கிடப்படும் பாரம்பரிய சூத்திரம் எது? ஆப்ஷன் ஏ, எம்ஏ பை சிஏ இன்ட்டு 100. ஆப்ஷன் பி, சிஏ பை எம்ஏ இன்ட்டு 100. ஆப்ஷன் சி, எம்ஏ பிளஸ் சிஏ. ஆப்ஷன் டி, எம்ஏ மைனஸ் சிஏ. எம்ஏ பை சிஏ இன்ட்டு 100ஆ, சிஏ பை எம்ஏ இன்ட்டு 100ஆ, எம்ஏ பிளஸ் சிஏவா, எம்ஏ மைனஸ் சிஏவா? இப்போ எம்ஏ சிஏ அப்படின்னா என்ன? எம்ஏ அப்படிங்கிறது வந்து மென்டல் ஏஜ், சிஏ அப்படிங்கிறது வந்து குரோனாலிக்கல் ஏஜ். இதை வந்து ஐக்கு எப்படி கணக்கிடணும் அப்படின்னா, மென்டல் ஏஜ் பை குரோனாலிக்கல் ஏஜ் இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லி நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மென்டல் ஏஜ் இப்போ வந்து ஒரு 110 இருக்கு. குரோனாலிக்கல் ஏஜ் அது வந்து ஒரு 100 இருக்கு. அப்போ 110 பை 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 110 அப்படிங்கிறதா இதுக்கான ஆன்சர். எம்ஏ 110 இருந்து, சிஏ வந்து 100 இருந்து, கால வயது 100 இருந்து, மன வயது 110, கால வயது 100 இன்ட்டு 100 ஈக்குவல் டு 110. அதுதான் வந்து நம்ம மன வயது ஐக்கியூ நுண்ணறிவு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, எம்ஏ பை சிஏ இன்ட்டு 100 தான் சரியான ஆன்சர். வாட் டஸ் எம்ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? எம்ஏ என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, மென்டல் ஏஜ். ஆப்ஷன் பி, மோட்டார் அபிலிட்டி. ஆப்ஷன் சி, மென்டல் எபிலிட்டி. ஆப்ஷன் டி, மெமரி ஏஜ். மென்டல் ஏஜா, மோட்டார் அபிலிட்டியா, மென்டல் எபிலிட்டியா, மெமரி ஏஜா? எம்ஏனா நம்ம லாஸ்ட் டைம் இந்த ஃபார்முலா பார்க்கும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், எம்ஏனா மென்டல் ஏஜ், மன வயது அப்படிங்கிறது தான் இதுக்கான சரியான ஆன்சரு. நெக்ஸ்ட், வாட் டஸ் சிஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சிஏ என்பதன் பொருள் என்ன? ஆப்ஷன் ஏ, குரோனாலிக்கல் ஏஜ். ஆப்ஷன் பி, சைல்டு அபிலிட்டி. ஆப்ஷன் சி, கிரியேட்டிவ் ஏஜ். ஆப்ஷன் டி, காமன் ஏஜ். குரோனாலிக்கல் ஏஜா, சைல்டு அபிலிட்டியா, கிரியேட்டிவ் ஏஜா, காமன் ஏஜா? இப்போ எம்ஏனா என்ன, சிஏனா என்னன்றதை நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். எம்ஏ அப்படிங்கிறது மென்டல் ஏஜ், சிஏ அப்படிங்கிறது கால வயது, குரோனாலிக்கல் ஏஜ். ஆப்ஷன் ஏ, குரோனாலிக்கல் ஏஜ் அப்படிங்கிறது அதுக்கான சரியான ஆன்சர். What does an intelligence test help to determine? Intelligence test எதை அறிய உதவுகிறது? ஆப்ஷன் ஏ, லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். ஆப்ஷன் பி, பாடி வெயிட். ஆப்ஷன் சி, பிளட் ப்ரெஷர். ஆப்ஷன் டி, ஹைட். அறிவுத்திறன் அளவையா, உடல் எடையா, இரத்த அழுத்தத்தையா, உயரத்தையா? இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம அறிவுத்திறனை தான் அளக்கக்கூடியது. அதுதான் சரியான ஆன்சர். லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறதா இதுக்கான சரியான ஆன்சர். இத்துடன் இன்றைய 10 வினாக்களானது நிறைவடைந்தது. சரியாக பதிலளித்த அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ஒரு 10 புதிய வினாக்களுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதாவது இன்னைக்கு வந்து ஈஸியான கொஸ்டின்ஸும் பார்த்தோம், ரொம்ப ஒரு ஒரு மாடரேட்டான கொஸ்டின்ஸும் பார்த்தோம். நேற்றுக்கு இது கொஞ்சம் டெப்த் கொஞ்சம் உள்ள போயிருக்கோம். அதே மாதிரி பவுலோனா யாரு, எந்த நாட்டை சேர்ந்தவர், இவான் பவுலோ. அதே மாதிரி தாண்டைக்கு என்ன சொல்லியிருக்காரு, ஸ்கின்னர் என்ன சொல்லியிருக்காரு, கோஹ்லர் என்ன சொல்லியிருக்காரு. கோஹ்லர்ன்றது மனித குரங்கு, சிம்பான்சி அப்படிங்கிற ஒரு குரங்கை வச்சு பண்ணியிருப்பாரு. பவுலோ நாயை வச்சு பண்ணியிருப்பாரு. தாண்டைக்கு வந்து பூனை வச்சு பண்ணிருப்பாரு. ஸ்கின்னர் எலியை வச்சு ஒரு சோதனை. இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சோதனைகள் வந்து ஒவ்வொரு விலங்குகள் ஒரு இதை வச்சு பண்ணியிருப்பாரு. இதெல்லாம் நம்ம வந்து வருங்காலத்துல பார்க்க போறோம். வருங்காலத்துல ஃபியூச்சர் வீடியோஸ்ல நம்ம இதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்தடுத்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கண்டிப்பா நம்ம இதை பத்தி பார்க்க போறோம். அதே மாதிரி இத்துடன் வந்து இந்த வீடியோவை நிறைய பேருக்கு உங்க நண்பர்களை ஷேர் செய்யுங்க. சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை அழுத்திக்குங்க புதுசா பார்க்குறவங்க. அப்படின்னாதான் வந்து அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து தகவல் வந்து உங்களை வந்து செய்கிறோம். இது தகவலா இது மட்டும் இல்லாமல் என்னென்ன வேலை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தகவலும் நம்ம சொல்லிக்கிட்டு வரோம். அடுத்த தகவல் வந்து உங்களை செய்கிறோம் அப்படின்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்திக்கிட்டா தான் நம்ம தொடர் வெற்றிக்கு ஒரு காரணம் என்னன்னா, நம்ம வந்து தொடர் பயிற்சி, விடாமுயற்சி. அதாவது அப்படின்னா என்ன அர்த்தம்? தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். தினந்தோறும் ஒரு கொஸ்டினா ப்ராக்டிஸ் பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தா தான் அந்த வெற்றியை அடைய முடியும்.
நம்ம ஏதோ ஒரு நாள் 2 நாள் 1 மாசம் 2 மாசம் படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போக முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஸோ வெற்றியை நான் அந்த கனியை பிடிக்கணும் அப்படின்னா தொடர்பயிற்சி, விடாமுயற்சி, கன்சிஸ்டன்சி, பெர்ஃபார்மன்ஸ் தான் நம்மளுக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறத தாரக மந்திரமா எடுத்துக்கிட்டு நம்ம படிக்கணும். ஸோ வெற்றி பெறும் வரை போராடுவோம். அதுவே நம்ம இலக்கு. மீண்டும் நாளை 10 புதிய நபருடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றி பெற வாழ்த்துக்கள். நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.